வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம் சப்ஜெக்டோட லாஸ்ட் இயர் கொஸ்டினில் இருக்க பார்ட் ஏ தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏப்ரல் மே 2024 யூனிவர்சிட்டி கொஸ்டினில் பார்ட் ஏ மட்டும் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு எடுத்துட்டிங்க, ஜஸ்டிஃபை தட் எ ஃபைனைட் லைன் டெர்மினேட்டட் இன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் பிஹேவ்ஸ் அஸ் அன் இன்ஃபைனைட் லைன். ஓகேவா? எப்போ வந்து ஒரு ஃபைனைட் லைனோட ரிசீவிங் எண்ட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸாக இருக்கோ தென் த லைன் கேன் ஆக்ட் அஸ் அன் இன்ஃபைனைட் லைன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடலாம். ஸோ ஹியர் வி கேன் கன்சிடர் திஸ் இஸ் அ ஃபைனைட் லைன். ஸோ நம்ம இப்போ இங்கே ஜீரோவில் இருந்து ஏ ஆர் பி இந்த தான் வந்து ஃபைனைட் லைன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இந்த லைன் கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் ஒரு ஃபைனைட் லென்த், இல்லை 5 கிலோமீட்டராக கூட இருக்கலாம். இப்போது இந்த ரிசீவிங் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசீவிங் எண்டோட இம்பிடன்ஸை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்க்கு மேட்ச் பண்ணோன்னா, தட் இஸ் ZR is equal to Z0 மேட்ச் பண்ணோன்னா then that line can act as an infinite line. The reason, so whenever this receiving end impedance is equal to characteristics impedance, at this point the impedance becomes the source impedance. ஓகேவா? ஸோ இப்போ ரிசீவிங் எண்ட் அதாவது டெர்மினல் இம்பிடன்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா that is also equal to source impedance, then it can act as an infinite. So இதே மாதிரி ZS இங்கே ஸ்டார்ட் பண்ணதுன்னா again we can take another or 5 centimeter we can consider. After 5 centimeter again it is going on another 5 centimeter. So it is going on till infinite. That is the concept. புரியுதா உங்களுக்கு? So when the line is terminated in its characteristics impedance, then the line acts as a infinite line. இதை தான் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஃபைன்னு என்ன அர்த்தம்னா ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜென்ரல் இன்புட் இம்பிடன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துட்டிங்கனாலும் அதோட பேசிக் இன்புட் இம்பிடன்ஸோட ஃபார்முலா இது. ஸோ இந்த ஃபார்முலாவில் we can get இப்போ ZR is equal to Z0 வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ZR is equal to Z0 by default we can put like this. ஓகே, ஸோ all the terms are equal. இது ரெண்டு என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். then we can equal this ZS is equal to Z0 சொல்லலாம். that is one way. there is another one way. so here the length of the line involves, correct? so the length of the line L இருக்கு. ஸோ இந்த L ஓட வேல்யூ எப்போ இன்ஃபைனைட்டாக இருக்கோ then tan h infinite is equal to 1. that is another concept. okay, so எப்போ வந்து ஒரு length infinite இருக்கும்போது இந்த tan h ஓட வேல்யூ என்ன ஆயிரும், 1 ஆயிரும். so obviously numerator and denominator ரெண்டுமே என்ன ஆயிரும், ஈக்குவலாக இருக்கும். again we can get the same thing. okay, so that is another condition. so length வந்து infinite இருந்ததுனாலும் ZS is equal to Z0. புரியுதா உங்களுக்கு? செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, find the input impedance of a transmission line of length lambda by 8 terminated with a load impedance of 40 plus j20 ohm. Assume Z0 is equal to 50 ohm. So இந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, here it is the load impedance. இதை ZRன்னு சொல்லலாம், receiving end impedanceன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ZLன்னு சொல்லலாம். both are same. then the characteristics impedance கொடுத்துருக்காங்க. we are going to find out the input impedance. வேறு என்ன கொடுத்துருந்தாங்க, length of the transmission line, that is lambda by 8. so here we can have the general formula ZS is equal to Z0 into ZR plus Z0 tan h gamma L divided by Z0 plus ZR tan h gamma L. okay, so இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z0 ஓட வேல்யூ என்ன, 50 கொடுத்துருந்தாங்க, ZR ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, then tan h இங்கே பீட்டா tan h இங்கே காமாவோட வேல்யூ என்னன்னு எடுத்துட்டோம்னா பீட்டா. ஓகேவா? ஸோ ஹியர் அட்டெனுவேஷன் வந்து 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். then it is equal to beta. beta is nothing but what, 2 pi by lambda. ஓகேவா? ஸோ இங்கே காமாவோட வேல்யூவை 2 pi by lambdaன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get that value as pi by 4. ஸோ tan pi by 4ஓட வேல்யூவை வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இட் மே பி அரௌண்ட் 0.655. ஓகேவா? ஸோ தட் கேன் பி அப்ளைட் ஓவர் ஹியர். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we can get the answer. it is approximately equal to 50. okay, so 48 point something வரும். so third question என்ன எடுத்துட்டிங்கன்னா, what are standing waves when the standing wave does exist. ஓகேவா? so இதான் third question. it is an important question as well from second unit. okay, so standing wavesனா என்னன்னு சொல்லணும், then standing wave எப்போ அக்கர் ஆகுன்றதை சொல்லணும். ஓகேவா? so standing wave வந்து எப்போ அக்கர் ஆகும்னு எடுத்துட்டிங்கன்னா, when the transmission line is not matched to its load. that is here that load, here the load impedance, that is receiving end impedance, is not equal to the characteristics impedance of the line. then என்ன வேவ் இங்கே உங்களுக்கு இன்சிடென்ட் வேவ், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, தட் இஸ் த இன்சிடென்ட் வேவ். இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக வந்துட்டே இருக்கும். இந்த ரிசீவிங் எண்டு கிட்ட வரும்போது இந்த லோட் இம்பிடன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸாக இருந்ததுன்னா பார்ட் ஆஃப் த வேவ் என்ன ஆயிரும், ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது we can get the reflected wave like this.
So here the combination of this reflected and incident wave forms the standing wave. Okay, that is an unwanted wave. நம்ம transmission ஓட purpose என்னதான் நம்ம என்ன சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அது ப்ராப்பராக டெலிவர் ஆகிருக்கணும். பட் இங்கே இந்த கண்டிஷன், இந்த மிஸ்மேட்ச் கண்டிஷன்னால பார்ட் ஆஃப் த சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால கேன் கெட் த ஸ்டாண்டிங் வேவ்ஸ். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ த காம்பினேஷன் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ் ப்ரொடியூசஸ் த ஸ்டாண்டிங் வேவ்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோனா என்னன்னு கேட்பாங்க. இந்த ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோன்றது இட்ஸ் நத்திங் பட் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வோல்டேஜ் டு த மினிமம் வோல்டேஜ் ஆர் in terms of currently சொல்லலாம் maximum current to minimum current. So இங்க maximum voltage என்றது என்னன்னு சொல்றோம்னா, this is what the maximum voltage, this is what the minimum voltage for the standing waves. ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, in terms of voltageல சொல்லும்போது it can be represented as voltage standing wave ratio. இதோட சிம்பிள் வந்து S. ஸோ வேற கொஸ்டின் என்ன இம்பார்ட்டண்டாக கேட்கலான்னா, இந்த ரிலேஷன் பிட்வீன் VSWR and a reflection coefficient. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது அடிஷ்னலாக நான் கொடுத்துருக்கிறது தான். இங்கே வந்து VSWR is equal to 1 plus K by 1 minus K. It is in modulus. ஓகேவா? ஸோ here K is nothing but reflection coefficient S minus 1 by S plus 1, where K is equal to ZR minus Z0 divided by ZR plus Z0. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டெஃபினட்டாக 2 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அண்ட் லாஸ்லெஸ் லைன் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் 400 ohm. Find the standing wave ratio with the receiving end impedance of ZR is equal to 70 plus J 0.0 ohm. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த J டேர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் இட் இஸ் 0 ஒன்லி. ஸோ ZR என்னென்னு எடுத்துக்கலாம், ஒன்லி 70 ohmனு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z0 வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோனா என்ன அர்த்தம், SWR. ஸோ இங்கே SWRக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். Why? Because இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ZRும் Z0ம் கொடுத்துருக்காங்க. From this we can find out the reflection coefficient using this formula, ZR minus Z0 divided by ZR plus Z0. ஓகேவா? ஸோ இந்த K வேல்யூவை இந்த SWRல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get the answer. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு Kயோட வேல்யூவை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். So இங்கே ZRோட வேல்யூ 70 minus 400 divided by 70 plus 400. So here it is minus, but we are taking only the modulus value. So modulusனா என்ன அர்த்தம், only magnitude மட்டும் தான் எடுக்கிறோம், not the sign. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get the standing wave ratio as 5.711. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, what is the significance of lambda by 4 line? Recall the equation for the input impedance. ஓகேவா? ஸோ இங்கே significance of lambda by 4 line. lambda by 4 லைன்ன்றது வேறு எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, குவார்ட்டர் வேவ் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் இம்பிடன்ஸ் மேட்சிங். ஸோ இந்த குவார்ட்டர் வேவ் லைன் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் இம்பிடன்ஸ் மேட்சிங். நம்ம இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணும்போது தான் we can transfer the maximum power to the load. ஆல்ரெடி நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். whenever that load impedance is equal to the characteristics impedance, maximum power can be transferred. there is no reflection. கரெக்டாக இது வந்து மேட்ச் ஆகலைன்னா தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரிஃப்ளெக்ஷன் இருந்ததுன்னா ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த குவார்ட்டர் வேவ் லைன்ன்றது என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் impedance matching line. Okay, so it can also be used as a transformer, impedance inverter, insulator, இந்த மாதிரி different applications-க்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே இன்னொரு இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, recall the equation for the input impedance-ன்னு கேட்டிருந்தாங்க. So for that we can consider this quarter wave line. quarter wave line-ஓட ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு இது டிரான்ஸ்மிஷன் சைட். ஓகே, இது டிரான்ஸ்மிட் பண்ணும்போது திஸ் இஸ் த ரிசீவிங் எண்ட் சைட். இன் பிட்வீன் இஃப் தேர் இஸ் எனி மிஸ் மேட்ச், இந்த இது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு Z0 இருந்ததுன்னா இதை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் என்ன பண்ணுறோம், lambda by 4 லைனை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, பிட்வீன் திஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவருக்கு இடையில. So that's why it is called as a quarter wave line. Okay, so inge we can take that input impedance of dissipation less line. So dissipation less line oda formula இதுதான். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா, Z0ன்னு வரணும், இங்கே Z0 இங்கே Z0ன்னு இருக்கும். பட் இன் திஸ் டிசிபேஷன் லெஸ் லைனில் Z0 எப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஒன்லி ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். காமா கேன் பி ரெப்ரசென்டட் அஸ் பீட்டா அலோன். இங்கே எக்ஸ்ன்றது லென்த் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஸோ குவார்ட்டர் வேவ் லைனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேன் இருக்கு இல்லையா, அந்த டேன் வந்து காமனாக மேலேயும் கீழே இருந்து வெளியில் எடுக்க போகிறோம். பிகாஸ் இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே என்னென்னு கொடுத்துட்டாங்க, lambda by 4. அதுதானே லென்த்து. ஓகே, லென்த் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் தான் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சில புக்கில் வந்து எல்லுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. போத் ஆர் சேம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து lambda by 4 நீங்கள் போட்டிங்கன்னா பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும், 2 pi lambda. ஸோ இங்கே பீட்டாவோட வேல்யூ வந்து 2 pi lambda
இங்க வந்து ஆல்ரெடி என்ன குடுத்துருக்காங்க? λ/4 எக்ஸோட வேல்யூ. இத நீங்க வந்து சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா π/2ன்னு கிடைக்கும். இந்த tan π/2 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட்டா இருக்கும். tan π/2 ஓட வேல்யூ என்ன? இன்ஃபைனைட். ஸோ இந்த இடத்துல டைரக்ட்டா tan ஓட வேல்யூ வந்து மேல வைக்க மாட்டோம். சிம்ப்ளிஃபிகேஷனுக்காக வெளியில மேலேயும் கீழ இருந்து tan எடுத்து டிவைட் பண்ணிட்டு we can simplify this. ஸோ மேல இருந்து tan எடுத்தோம்னா zr/tan beta x வரும். இதே மாதிரி கீழ இருந்து எடுத்தோம்னா r0/tan beta xன்னு வரும். ஓகேவா? ஸோ tan கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பீட்டா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும்? π/2. ஸோ tan π/2 வேல்யூ இஸ் இன்ஃபைனைட்னு வரும். ஸோ எனிதிங் டிவைடட் பை இன்ஃபைனைட் பிகம் 0. The whole term become 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we can get that value like this. r0 j r0 divided by j zrன்னு வரும். j கேன்சல் ஆயிரும். r0 squared by zrன்னு வரும். This is the answer. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இது வந்து இது 8 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. 6th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மென்ஷன் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்மித் சார்ட். ஸோ ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ ஸ்பெஷல் போலார் டயக்ராம்னு சொல்கிறோம், இல்லைன்னா சர்க்கிள் கிராஃப்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கிள் இருக்கும், கான்ஸ்டன்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் SWR சர்க்கிள்ஸ் இருக்கும். இந்த ஸ்மித் சார்ட் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டு மெஷர் the standing wave ratio, sending an impedance, that is that source impedance ன்னு சொல்லலாம், இல்லை input impedance ன்னு சொல்லலாம், and that load impedance. ஓகேவா? Also to find out the maximum and minimum of the voltage in the transmission line. நெக்ஸ்ட் வந்து ஸ்டப் மேட்சிங்க்கும் இது மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். த வேரியேஷன் ஆஃப் அட்டென்யூஷன் வித் ஃப்ரீக்வன்சி ஃபார் TE, TM அண்ட் TEM waves. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஹியர். இது வந்து சம்டைம்ஸ் வந்து அட்டென்யூஷனுக்காக கேட்டிருக்காங்க, சில சமயம் வேவ் லென்த்துக்காக கூட கேட்கலாம். இந்த 2 டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ அட்டென்யூஷன் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹியர் we can have 3 types of waves: TE waves, TEM waves, TM waves. ஓகேவா? ஸோ TE waves பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்து வரும்போது அட்டென்யூஷன் கெட்ஸ் ரெடியூஸ்ட். இதே வந்து TM waves எடுத்துட்டிங்கன்னா, it is that attenuation level is getting reduced up to this square root 3 times FC. After that it gets increased. ஓகே. TEMs பொறுத்த வரைக்கும் அட்டென்யூஷன் இனிஷியலாக 0வா இருக்கும். If the frequency increases, attenuation is also getting increased. That is the relationship between attenuation and frequency. இதே மாதிரி wave impedanceக்கும் frequencyக்குள்ள relation பார்த்தீங்கன்னா, this is the concept here. So up to this cutoff frequency, there is no wave propagation. But after that, for transverse electric waves, wave impedance is getting reduced. For this transverse magnetic, it is getting increased. For TEM, it is constant level. There is no decrement, there is no increment in this wave impedance. It is standard one because that is equal to around some constant value 125. So next 8th question என்ன கேட்டிருந்தாங்கன்னா, define TE, TM mode of propagation. ஸோ TE வேவ்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ்ஸ். இதை H வேவ்னு சொல்லலாம். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டைரெக்ஷனில் வேவ் ப்ராப்பகேட் ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் டைரெக்ஷனில் தான் வேவ் ப்ராப்பகேட் ஆகுதுன்னா அந்த டைரெக்ஷனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆகிருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ்னால் 0வாக இருக்கும். ஓகே. பட் இட் இஸ் ஹேவிங் HZ வேல்யூ. தட் இஸ் த கான்செப்ட். இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறது மட்டும் எழுதினீங்கனாலே யூ வில் கெட் த மார்க். ஓகே. ட்ரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக்னா என்ன அர்த்தம்? The electric wave is entirely transverse in the direction of propagation. So next transverse magnetic waves. So transverse magnetic என்னன்னு சொல்லலாம், E waves ன்னு சொல்லலாம், because here it is having Z value, not that HZ value. Okay va? So here the magnetic field is entirely transverse in the direction of propagation. There is one more wave, that is what TEM wave. TEM waves ன்னு எடுத்துட்டீங்கன்னா transverse electromagnetic wave. That means in the direction of propagation, both electric field as well as magnetic field both are equal to 0. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வேவ் கைடை பற்றி கேட்பாங்க. ஸோ இது வந்து டெஃபினிஷன் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க ஒரு டெஃபினிஷன் தான். ஓகே. ஸோ ஏ ஹாலோ மெட்டாலிக் கண்டக்டிங் டியூப் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஃபார் ப்ராபகேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை தான் வந்து வேவ் கைடுன்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் வி ஆல் நோ தட், ரைட்? ஒரு ஹாலோ மெட்டாலிக் டியூப். இந்த மெட்டாலிக் டியூப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ராபகேட் பண்ணுறோம். இதில் 2 டைப் இருக்குது, ரெக்டாங்குலர் அண்ட் சர்க்குலர். ரெக்டாங்குலர்னா இந்த கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும், சர்க்குலர்னா கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்கலான்னா, டாமினன்ட் மோட். டாமினன்ட் மோடுன்னு எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் த லோயஸ்ட் ஆர்டர் மோட். ஓகே. ஸோ த லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய மோடை தான் வந்து நம்ம டாமினன்ட் மோடுன்னு சொல்கிறோம். இங்கே ரெக்டாங்குலர் வேவோட டாமினன்ட் மோடு கேட்டாங்கன்னா TE10, TM11. ஓகேவா? ஸோ டீஜென்ரேட் மோடுன்னு என்ன அர்த்தம்னா, மோட்ஸ் ஹேவிங் சேம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி.
ஒரே ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் டீஜென்ரேட். அதே வேல்யூ தானே அந்த மோட்ஸ் எல்லாத்துக்குமே வருது, சேம் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் known as டீஜென்ரேட் மோடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் டெப்த்ன்ற கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு மீடியம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மீடியமில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வருது. ஓகே, ஸோ இந்த மீடியம்குள்ளே வரும்போது ஒரு கண்டக்டிங் மீடியம், வி கேன் அஸ்யூம் தேர் இஸ் அ கண்டக்டிங் மீடியம். இட் ரீச்சஸ் அப் டு சர்டன் லெவல். ஒரு லெவல் வரைக்கும் இது என்ன ஆக ஆரம்பிக்கும், ப்ராபகேட் ஆகும். அட் ஒன் பாயிண்ட் தட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஓகே, ஸோ ரெடியூஸ் ஆகிட்டு அதுக்கு மேலே இதால் பெனட்ரேட் ஆக முடியாது, அதுக்கு மேலே இதால் போக முடியாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் ஸ்கின் டெப்த்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் இஸ் வாட் கிவன் ஹியர், த டெப்த் at which the electromagnetic signal strength decreases. So எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1/e or approximately 0.368 of its initial amplitude. So அதுக்கு மேலே குறைஞ்சிருச்சுன்னா it stops at that point. Okay, so that distance is known as skin depth. It can be denoted as del is equal to 1 by alpha. ஆல்ஃபான்றது அட்டெனுவேஷன் ஆகுறதுனால தானே இங்கே சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த மீடியமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்சார்ப் ஆகுறனால தான், இந்த மீடியமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்சார்ப் பண்ணுறனால தான் இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கிவன் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அப்சார்ப்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஸ்கின் டெப்த்து குறையும். அப்சார்ப்ஷன் அதிகமாக நடந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அது என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆயிரும். கரெக்டாக? That's why it is inversely proportional. That is equal to 1 by square root of pi f mu sigma. So இதில் இருந்து 2 ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக 10th கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லிஸ்ட் த கீ பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபயர்ஸ். ஸோ ஆம்ப்ளிஃபயர்ஸோட பேராமீட்டர்ஸ்னு எடுத்துட்டோன்னா கெயின் ஃப்ளாட்னஸ், ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, பேண்ட் வித், அவுட்புட் power supply requirements, input and output reflection coefficient, noise figure. These all are the important key parameters of any RF amplifiers. ஓகேவா? அதர் தன் தட் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபயரில் இதோட கெயின் ரிலேஷன் வந்து கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. யூனிலேட்ரல் பவர் கெயின்னா என்ன, ஆப்ரேட்டிங் கெயின்னா என்ன. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய